பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்ற நாளில் கூட நம்ம சில வசனங்கள் தியானிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம். நல்லவன் கர்த்தருக்கு தயவு பெறுவான், துர்சேனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்பட மாட்டான், நீதிமான்களுடைய வேறு அசையாது. இப்போ நம்ம என்ன டிஃபர் பண்ணுறோன்னா, புத்திமான் அதாவது நீதிமான், துன்மார்க்கன் அதோடைய வேறுபாடு நம்ம இப்போ பார்க்குறோம். புத்திமதிகளை விரும்புகிறோம். நிறைய பேர் புத்திமதிகளை விரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் விரும்புவாங்க. ஏன்னு சொல்லுங்கள், புத்திமதி சொன்னாலே நம்மளை கடுன்னு பார்ப்பாங்க, எரிச்சலாக இருக்குமா அவங்களுக்கு. நம்ம பார்க்கும்போதே கோவம் வந்துடும், இவன் என்ன புத்தி சொல்கிறது அப்படி நம்மளை கோச்சுக்குவாங்க. ஆனால் ஒரு சிலவங்க பாருங்கள், நம்ம புத்தி சொன்னோம்னா அதை அப்படியே நம்மளே விட்டு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து அதை ஏற்றுக்கொள்வாங்க, அது நல்லதா கெட்டதா உண்மையாக. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறோம். இந்த மாதிரி நம்ம புத்திமதிகளை விரும்பும்போது தான் நமக்கு அறிவு பெறுவோம். இந்த அறிவை கொடுக்கறது தான் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், புத்திமதிகளை தள்ளி விடக்கூடாது. அது நம்ம கருத்தாக கவனித்து அதை ஏற்றுக்கொள்ளணும். அது யார் சொன்னாலும் சரி, நல்லவங்க கெட்டவங்கலாம் அப்படியே தான் கிடையாது. நமக்கு அது தெரியும், நம்மளால் பகுத்தறிய முடியும். இது நல்லவங்க, இது கெட்டவங்க கெட்டது சொல்கிறாங்க, இது நன்மைக்காக சொல்கிறாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும் அந்த காரியங்களை. அதுதான் கடிந்து கொள்ளுதல் வெறுக்கிறோன்னா மிருக குணம். கடிந்து கொள்ளுதல்னா நம்ம சொல்லணும் இல்லையா, சில சமயம் நம்ம ஹார்ஷாக சொல்லுவோம், இப்படி செய்யாத, இப்படி செஞ்சதுனால தான் இப்படி வரும், கட்டாயம் வரும், செய்யாத. நம்ம சில நேரத்தில் கோவப்பட்டு கூட சொல்லுவோம் இல்லையா. அது அவங்களுக்கு பிடிக்கணும். யாருக்கு அது வெறுக்கிறான் பாருங்க, அந்த கடிந்து கொள் நம்ம சொல்கிறது வெறுக்கிறான் பாருங்க, நன்மை சொல்கிறோம் இல்லையா. அதை வெறுக்கிறவன் நான் அவனுக்கு மிருக குணம் உடையவனா எப்படி சொல்லியிருக்காங்க. நீதிமொழிகள் எப்படி சொல்ல இருப்பாங்க, அப்படி உண்மையாக அப்படியெல்லாம் அர்த்தமாக சொல்கிறார். மிருக குணமாக அதே போல் தான் அவன் மிருக குணமாக அவருக்கு காரணம் என்னென்னா, கடிந்து கொள்வதில் வெறுக்கிறது தான் காரணம். இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தர் கடிந்து கொள்கிறாங்க, நம்மளை இதை செய்யாத தப்பு சொன்ன உடனே ஓகே நம்ம கேட்டுக்கணும். அதுதான் அது மனுஷத்தன்மை. மிருக குணமாக இருக்காது, மனித குணமாக இருக்கும். அவனுடைய குணமாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் அதனால தான் நல்லவனாக நம்ம பேர் எடுக்க முடியும். நம்ம கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளணும், புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம பேர் நல்லவன் கத்திரத்தில் தயை பெறுவான். நம்ம நல்லவங்களாக இருந்தால் தான் ஆண்டவத்தில் செய்வோம், தயவு பெறுவோம். ஆண்டவன் திரும்ப தருவார், தயவு செய்வார், இந்த காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணி தருவார். எப்போது நல்லவனாக எப்போ பண்ண முடியும்? நம்மளால் புத்திமதியை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், கடிந்து கொள்வதை விரும்பி நம்ம என்ன செய்யணும் இருக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும், கர்த்தத்தில் தயவு கிடைக்கும். அதே மாதிரி துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படுற, நீதிமானுடைய வேறு ஆசையாக மனுஷன் நிலை வரப்படவே முடியாது. துன்மார்க்கத்தினால அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு நிலை நிற்காது. ஆனால் நீதிமானுடைய வேறு என்ன செய்யும், அசைக்கப்படவே படாது. அதே மாதிரி பாருங்கள், சில லேடிஸில் கூட சொல்லுவாங்க, குணசாலின ஸ்திரீ தன் புருஷனுக்கு கீழமாக இருக்கிறார், லட்சை உண்டு பண்ணுகிறோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறார். எலும்புருக்கினா என்னங்க, டிபி, எலும்புரை நான் உருக்கி தருவேன். அப்போது ஒரு மனைவி எப்படி இருக்கலாம், புருஷனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள். நம்ம எல்லாராலும் இருக்க முடியாது, குறிப்பிட்டு எல்லாரையும் பற்றி சொல்லலை. குணசாலின ஸ்திரீ தன் புருஷனுக்கு கீழமாக இருக்கிறார், லட்சையை உண்டு பண்ணுவ, லட்சணை வெட்கம், புருஷனுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுறவ யார், எலும்புருக்கியாக இருப்பாள். அதுக்கு நீ எல்லா ஸ்திரீயும் லட்சை உண்டாக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்திரீ லட்சை உண்டாக்குறதுக்கு கூட சில காரணங்கள் இருக்கும். எந்த ஸ்திரீயும் சட்டுன்னு காரணத்தை நாங்கள் லட்சை உண்டு பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு காரணம். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. நீதிமன்ற நினைவுகள் நியாயமானவர்கள்,
துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளோ சூதானவை. சூதாக இருக்குமா, நீதிவான் நியாயமாக இருக்குமா. அவங்க எப்பவுமே நியாயத்தையும் நீதியும் தான் அவங்க செய்வாங்க, நினைப்பாங்க. ஆனால் துன்மார்க்கர் என்ன பண்ணுவாங்களாம், சூதாக நினைப்பாங்களாம், சூதான ஆலோசனை பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப கஷ்டம். நல்ல உங்களுடைய வாய், உத்தமோட வாய் வந்து அவங்க தப்பு வைக்கும். ஆனால் துன்மார்க்க வாய் வந்து தண்ணி மாட்டிக்குவாங்க. துன்மார்க்க வாய் என்ன செய்யும், அவங்களே மாட்டிப்பட்டுரும். ஆனால் அது உத்தமனுடைய வாயோ அவங்களே தப்பு வைக்கும். நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, நீதிமானும் தன் மிருகச்சீவங்களை காப்பாற்றுகிறாங்க. துன்மார்க்கோட இறக்கமும் கொடுமையே. நீதிமான் பாருங்கள், அந்த மிருகஜீவன் கூட காப்பாற்றுறான், ஆகாரம் கொடுக்குறான், அதை போஷிக்கிறான். ஏன்னா அது மிருகம் தான் போட்டணும், அப்படி செய்யலாமல் அடிப்பட்டு கிடந்தால் கூட அதுக்கு ஃபஸ்ட் எல்லாம் பண்ணுவான். அதுதான் அது இறக்க குணம். ஆனால் துன்மார்க்கம் அப்படி கிடையாது, இறக்கம் கொடுமையே. துன்மார்க்கோட இறக்கமும் கொடுமை தான் இருக்கும். அந்த இறக்கத்திலே கொடுமை தான் பண்ணுவாங்க, கொடுமையாக இருக்கணும். அதனால் துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமான நடக்குது நீக்கப்படும். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பார்த்தீங்களா, நீதியின் பாதையில் என்னன்னா ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமே கிடையாது. நம்ம இதை வந்து என்ன பார்க்குறோன்னா, நம்ம வந்து அது வாயை காத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பாருங்கள், நீதிமன்ற 13 போட்டிருக்கு 2வது வசனம் 4வது வசனம். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். பலனால் தன் நன்மை புசிக்கிறான் மனுஷன், துரோகிகள் என்ன பண்ணுவான், ஆத்துமா கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்க முடியும். இது ரொம்ப உண்மை. இது 13 சொல்லப்பட்டிருக்கு. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்க முடியும். பாருங்க, ஒருத்தவங்க பேசினே இருப்பாங்க, தோண நம்ம ஒரு வார்த்தை பேசினா அவங்க 10 வார்த்தை குற்றம் சொல்லுவாங்க. நம்ம ஒரு வார்த்தை தான் பேசியிருப்போம், என்னங்க இப்படியாங்கன்னு கேட்போம். அதுதான் அதில் பிடிச்சாங்கன்னா அடையப்பா அடமழை ஓயிற மாதிரி ஓஞ்சின்னு போவாது, பயங்கரமாக பேசுவாங்க. அதாவது நமக்கு என்ன கேட்டால் நமக்கு புரியாது. பாருங்க, நம்ம என்ன கேட்டோமா கேட்கலையா என்னன்னு நமக்கு புரியாது. என்னத்தை கேட்கணும், ஒன்றுமே கேட்கலையே. ஏன்னா அவங்க முந்திக்கிறாங்க, ஏன்னா அவங்க வந்து தப்பு செய்கிறாங்க, அதை மறைக்கிறதுக்கு நம்மளை கார்னர் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம கவனம் இருப்போம். நம்ம வாயை மூணு என்ன செய்யணும், அவங்க கத்தினா தான் நான் வாயை மூணுன்னு அவங்க நினைப்பு. அது உண்மை தான். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் நலமானதை பேசுறது. மழையை பார்த்து நாய் குலைக்கட்டும் ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரி விட்டுடணும், குலைக்க விட்டுடணும். கத்தி தானே அடங்க மாட்டேங்க. நம்மளும் சேர்ந்து கத்தணும்னா திருநாய் சண்டை போடுறது, அந்த மாதிரி கதையாக இல்லை. அதனால் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நீங்கள் தப்பே செய்யலைன்னா கூட அது உங்களுக்கு தப்பிதமாக அவங்க சித்தரிப்பாங்க. கண் காது மூக்கெல்லாம் வச்சு தப்பிதமாக சித்தரித்து மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படியே இடிஞ்சு போயிடுவீங்க. ஐயோ, நம்ம நினைக்கவும் இல்லை, அது செய்யவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லையே, இது என்னது இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அது வந்து தவறு. அதனால தான் என்ன செய்யணும், வாயை மூடுவீங்க, நலமாக பேசாமல் இருப்பாங்க. அதனால தான் மனுஷன் வாயின் பலனால் நன்மையை பூசிப்பாங்க. நன்மை தான் நம்ம பூசிக்கணும். வாயை மூடிட்டு என்ன செய்யலாம், நன்மையை பூசிக்கலாம். ஆனால் துரோகிங்க ஆத்துமாவோ கொடுமையை பூசிக்கும். தன் வாயை காக்கிறோம், தன் பிராணனை காக்கிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம வாயை எவ்வளோ காக்கிறோமோ நம்ம பிராணன் காக்கப்படும். நம்ம வாயை எவ்வளோ விரிவாக திறக்கணும் கலக்கம் அடையும். அவங்க பாருங்கள், அவங்க பேசுவாங்க, ஒரே கத்தி சட்டை போட்டு பேசிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க மனசு கலங்கி போயிடுவாங்க. கலக்கம், பயம் திகிரி, ஐயோ என்னவோ ஏதோ சொல்லிட்டாங்களே நம்மளை பற்றி அப்படின்னு அவங்க மனசுலேருந்து ஒரு கலக்கம் வரும். அந்த கலக்கம் போகாது, பயம். அது நம்மளுக்கு அப்படி கிடையாது. வாயை காக்கணும்னா பிராணனை காக்கணும். வாயை மட்டும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாது. ஏன்னா நாவு என்ன செய்யுது, தீயை கொளுத்தோம், காற்றையே கொடுத்துருவோம் நம்ம நாவு. அதனால் நாவை அடக்கிட்டு தீது சொன்னாலும் சரி, நல்லா சொன்னாலும் சரி, வாயை மூடிட்டு உட்காரணும். விவாதம் பண்ணக்கூடாது. சரிசமான விவாதம் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் நம்ம என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும்.
நம்மளாம் பாருங்கள், நீதிமானாக இருந்தோம்னா பொய் பேச்சை வெறுக்கிறோம், அந்த பொய் பேச்சை நிறுத்துகிறோம். சரி நடா இந்த பொய் பேசுகிறாங்களே, நம்மளை இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படி நம்ம என்ன செய்ய நம்மளே வெறுத்துக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. துன்மார்க்கணும் வெட்கம் லட்சியம் உண்டாக்குகிறான். பார்த்தீங்களா, துன்மார்க்கணும் வெட்கம் லட்சியம் உண்டாக்குகிறான். 5ஆம் வசனம் 13:5 சொல்லப்பட்டிருக்கு. அதனால் தன்னையே நம்ம என்ன செஞ்சுக்கூடாது, இல்லை நினைக்கூடாது. நம்ம பெருமையாவோ ஏதோ பேசக்கூடாது. நம்ம ஆத்துமாவை எவ்வளோ அடக்க முடியுமோ அடக்கி ஒடுக்கி நம்ம நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமாக இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம நல்லவங்களாக நடக்கணும், தயை பெற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துல வாய் பேசக்கூடாது, புத்தியமான அறிவை விரும்பணும், புத்தியை விரும்பணும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கக்கூடாது. அதனால்தான் நம்ம கத்துறதுக்கு நல்ல 2 பேர் தயை பெறுவாங்க. கத்து நல்ல இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்ம மேலே பிரியப்படுவாங்க. கர்த்தர் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.